விபத்து நடந்த அடுத்த நொடி வீட்டுக்கே பறக்கும் மலர். முடியாத செயல் ஏதுமே புவி மீது கிடையாது. எழுந்து வா புயலை போலே பலம் என்ன புரியாமலே பணிந்தோமே குனிந்தோமே நிமிர்ந்து இன்ச்சு சைஸில் உயிரை காக்கும் பாடிகார்டு. அறையில் வாழும் வாழ்க்கை அதை முறையே பயனுற வாழும் வாழ்க்கையா 45 நாளில் பள்ளி மாணவர்களின் அசத்தல் கண்டுபிடிப்பா. பசியன போல எங்கோ தப்பு போயாதே தேயாதே சாயாதே ஆராதே சோராதே. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் வாரணாசியில் இருக்கக்கூடிய லோக்தா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த தனியார் பள்ளி அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் தான் 45 நாள் உழைப்ப கொட்டி இப்படி ஒரு ஹெல்மெட் உருவாக்கி இருக்காங்களா. அதிகமான விபத்துகள் நடக்கும்போது பல நேரங்கள்ல அவங்களுக்கு உதவி கிடைக்காமலே போயிடுது. அதனால பாதிக்கப்பட்டவங்களுடைய உயிர் சில நேரங்கள்ல பறிபோகக்கூடிய சூழ்நிலையும் அமையுது. ஆனா இப்படி ஒரு ஹெல்மெட் இருந்தா விபத்து ஏற்பட்ட அடுத்த செகண்ட் ப்ளூடூத் மூலமா அவங்களுடைய போன்ல இருந்து குடும்பத்தாருடைய போனுக்கோ காவல்துறை ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான இடங்களுக்கு மெசேஜோ இல்ல காலோ போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்மெட்ல இருக்கக்கூடிய சென்சார் மூலமா அதிர்வு ஏற்பட்டா உடனடியா ப்ளூடூத் மூலமா அந்த அலர்ட் அவங்களுடைய செல்போனுக்கு போகும். செல்போன்ல இருந்து அதுல இருக்கக்கூடிய நம்பர் மூலியமா குடும்பத்தாருக்கு அந்த கால் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெல்மெட்க்கு கருட கவாச் அப்படின்ற பேரும் வச்சிருக்காங்க. சமீபத்துல பாதுகாப்பு அமைப்புகளுக்கு கவசம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய கவாச் அப்படின்ற பேரு வைக்கப்படுது. ஆபரேஷன் சிந்தூர், சுதர்ஷன சக்ரா மிஷன் இந்த மாதிரி. சோ அப்படிதான் உயிரை காப்பாற்றக்கூடிய இந்த ஹெல்மெட்டுக்கும் கருட கவாச் அப்படின்ற பேர் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஹெல்மெட்டுடைய விலை 10,000 ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஹெல்மெட் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.